இந்த ரோபோட் ஒரு மிஷினை ஆன் பண்ணுது. அந்த மிஷினை ஆன் பண்ணதுமே ஒரு கரு வெளியில வருது. அந்த கரு முட்டையை ஒரு மிஷின்ல வச்சு ஒரு பட்டனை பிரஸ் பண்ணுது. 24 மணி நேரத்துல இது ஒரு குழந்தையா உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த குழந்தை அழகா உருவாயிடும். அந்த குழந்தைய குளிப்பாட்டி அந்த குழந்தைக்கு பாட்டெல்லாம் பாடி தூங்க வைக்கும். இந்த குழந்தைய தன்னோட குழந்தை மாதிரி இந்த ரோபோ பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருந்துச்சு. இந்த குழந்தைக்கு நடக்க வைக்கிறதுல இருந்து எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே இந்த ரோபோ ஒன்னொன்னா சொல்லி கொடுத்து தான் பெத்த பிள்ளை மாதிரி இந்த குழந்தைய ரொம்பவே பாசமா வளர்த்துட்டு இருந்துச்சு. இந்த குழந்தைக்கு 6 வயசு ஆனதுக்கு அப்புறம் எஜுகேஷன், அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் எல்லாத்த பத்தியுமே இந்த குழந்தைக்கு சூப்பரா தெளிவாகவும் சொல்லி கொடுத்துட்டு வந்துச்சு. இந்த குழந்தைகிட்ட மனித இனம் எல்லாமே அழிஞ்சிட்டதாகவும் அதுல இருந்து ஒரே ஒரு உயிர் நீ மட்டும்தான் இப்போ உயிரோட இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த பொண்ணுக்கு தெக்க தெளிவா புரிய வைக்குது. இவளுக்கும் டீனேஜ் ஆயிடுச்சு. டீனேஜ் ஆயிட்டா அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா, அது மாதிரி தான் இந்த ரோபோ அம்மா கிட்ட இந்த பொண்ணு நிறைய கொஸ்டின் கேட்கிறா. நான் வெளி உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட இவளுக்கு ரோபோ சொல்லுது, வெளி உலகம் ரொம்ப மோசமானது, உன்னை எல்லாருமே அழிச்சிருவாங்க, நீ இங்க இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவளை இங்கே இருக்க வைக்குது. ஒரு நாள் இந்த இடத்துல கரண்ட் போயிடும். அப்போ ஒயரை கடிச்ச எலியை தேடி இவளும் அந்த டார்ச் லைட்டை வச்சுட்டு போவா. அப்போ ஒரு டெஸ்க் கீழே பார்த்தா உயிரோட ஒரு எலி இருக்கும். அதை ஒரு பாட்டில பிடிச்சு ரொம்பவே அதிசயமா பார்த்துக்கிட்டு இருப்பா. இந்த இடத்துல இவளை தவிர ஒரு உயிர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட காமிப்பா. அப்போ அந்த ரோபோட் அம்மா அதை ஒரு மிஷின்ல வச்சு அந்த எலியை எரிச்சு சாகடிச்சிரும். அப்பதான் இந்த பொண்ணு இந்த ரோபோட் எவ்வளவு மோசமானதுன்ற விஷயத்த புரிஞ்சுப்பா.